தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தூய் ஆவியாருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தூய் ஆவியாரே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலே நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரர்களுடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே, எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயங்களின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்கப் பண்ணும், குளிரோடிருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செவனே நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். யோவான் நற்செய்தி 11ஆவது அதிகாரம் 25 முதல் 26 முடிய உள்ள இறைவார்த்தைகள். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வர். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகமாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்றைய நற்செய்தியில் இயேசு அழுதார். அவர் ஏன் அழுதார் என்று புனித பவுல் எபிரேயரில் நமக்கு நினைவூட்டுகிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதாபப்பட முடியாத தலைமை குருவாக அவர் நமக்கு இல்லை. ஆனால் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவரும் பாவமற்றவருமான ஒருவரே நமக்கு இருக்கிறார் என்று எபிரேயர் 4:15 நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த திருத்துவம் மனித வலியை நேரடியாக அறிந்திருக்கிறது என்பதை இயேசுவின் கண்ணீர் நமக்கு காட்டுகிறது. மாமிசத்தில் வெளிப்பட்ட இறை மகன் துக்கத்தை அனுபவிக்க தம்மையே அனுமதித்தார். மேலும் தந்தையும் பரிசுத்த ஆவியானவரும் அவர் மூலமாக இந்த துக்கத்தில் பங்கு கொண்டார்கள். லாசரின் சகோதரிகள் மற்றும் அங்கிருந்த மற்றவர்களின் அழுகையிலிருந்து இயேசுவின் துக்கம் வேறுபட்டிருந்தது என்பதை கவனத்தில் கொள்வது அவசியம். இயேசுவின் அழுகை கண்ணீர் வடித்தல் அல்லது மௌனமாக அழுதல் என்று பொருள்படும் எடாக்ரிசன் என்ற கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறது. அவருடைய கண்ணீர் தனிப்பட்டதாகவும் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் அந்தரங்கமானதாகவும் உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டதாகவும் தெய்வீக இரக்கம் நிறைந்ததாகவும் இருந்தது. இதற்கு மாறாக மற்றவர்களின் அழுகை உரத்த புலம்பல் என்று பொருள்படும் கிளாலோயே என்ற கிரேக்க வார்த்தையால் விவரிக்கப்படுகிறது. இது அக்காலத்தில் சமூக மற்றும் சடங்கு ரீதியான துக்கத்தின் ஒரு பொதுவான வெளிப்பாடாக இருந்தது. இயேசுவின் துக்கம் சடங்கு ரீதியானதாகவோ அல்லது மிதமிஞ்சியதாகவோ இருக்கவில்லை. அது தனிப்பட்ட துக்கத்திலிருந்தும் தெய்வீக இரக்கத்திலிருந்தும் பிறந்த அந்தரங்கமான மற்றும் உள்ளத்திலிருந்து வெளிப்பட்டதாக இருந்தது. இயேசுவின் ஆழ்ந்த இரக்கத்தையும் பரிவையும் துக்கத்தையும் நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அவருடைய மனித இதயம் நாம் உணரும் அதே உணர்ச்சிகளை உணர்கிறது. நாம் துக்கப்படும் போது அவரும் துக்கப்படுகிறார். நமது வேதனையில் அவரும் பங்கு கொள்கிறார். மேலும் பாவம் நம்மீது கொண்டிருக்கும் பிடியைக் கண்டு அவர் மனம் உருகுகிறார். லாசருவின் மரணத்தில் இந்த உணர்ச்சிகளை உணர்ந்த பிறகு இயேசு கல்லறைக்கு வெளியே நின்று உரத்த சத்தமாய், லாசரே வெளியே வா என்று கூப்பிட்டார். அவருடைய கட்டளைக்கு பின்னால் இருந்த பேரார்வத்தை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியும். நமது வாழ்வில் நமது பாவத்தால் சிக்கிக்கொள்ளும் போதே அல்லது மனித பலவீனத்தால் பாரம் சுமக்கும் போதோ அந்த தெய்வீக அதிகாரத்துடனும் மனித பேரார்வத்துடனும் இயேசு நம்மை விடுதலைக்கு அழைப்பதை நாம் கேட்க வேண்டும். இன்று இயேசுவின் மனிதத்தன்மையும் நாம் அனுபவிக்கும் அனைத்தையும் அவர் எவ்வாறு முழுமையாக புரிந்து கொள்கிறார் என்பதையும் சிந்தித்து பாருங்கள். நமது துன்பங்களின் மீதான அவரது ஆழ்ந்த பரிவும் அவருடைய கிருபையால் நாம் எழும்போது அவர் அடையும் மகிழ்ச்சியையும் அவர் நம்மை எவ்வளவு நெருக்கமாக அறிந்திருக்கிறார் என்பதை காட்டுகின்றன. நாம் அவருடைய தெய்வீகத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக தேவன் எல்லா விதத்திலும் நம்மில் ஒருவரானார். பாவமின்றி நமது மனித நிலையில் அவர் பங்கு கொண்டார்.
அவருடைய மனிதத்தன்மையை ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். அவருடைய நெருக்கம் உங்களை அவரிடம் ஈர்த்தது. அவருடைய தெய்வீக வாழ்வில் உங்களுக்கு ஒரு பங்கை அளித்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த அன்பிலே நம்மையும் இணைத்து ஆண்டவர் இயேசுவின் அருளை வேண்டி இந்த நேரத்தில் ஜெபிப்போமாக. மாட்சிக்கும் மகத்துவத்துக்கும் உரிய எங்கள் அன்பான தெய்வமே இறைவா, உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய ஆற்றலின் வலிமைக்காக உம்மை போற்றி மகிழ்கிறோம். சாதாரண சாமானிய மனிதர்களையும் உலகம் பலவீனமானவர்கள் என்று கருதுபவர்களையும் புறம் தள்ளப்பட்டவர்களையும் நீர் தேர்ந்து கொண்டு அவர்கள் வழியாக நீர் செய்யும் வியத்தகு காரியங்கள் எங்களை மெய்சிலிர்க்க வைக்கின்றன. உம்மை அன்பு செய்து வாழும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் குழந்தைகளாக, பெண்களாக, அனாதைகளாக, படிப்பறிவற்றவர்களாக, ஏழைகளாக, தாழ்த்தப்பட்டவர்களாக, மாற்றுத்திறனாளிகளாக, திருநங்கைகளாக இருந்தாலும் அவர்கள் வழியாக வலிமை வாய்ந்தவர்கள் என்று உலகம் கருதுபவர்கள் செய்ய முடியாத காரியங்களை செய்து காண்பிக்கின்றீர் என்பதை திருவிவிலியம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. மண்ணகத்தை நம்பி வாழுகிற மனிதர்கள் தோற்று போகிறார்கள். தங்களின் வலிமையை விண்ணகத்திலே காண்கிறவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். நாங்கள் இந்த உலகத்திலே எதையோ சம்பாதித்து உம்மை சம்பாதிக்க மறந்ததால் தோல்வியை நோக்கி, இழப்புக்களை நோக்கி, நோய்களை நோக்கி, துன்பங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். உமது அன்பு பிள்ளைகளாகிய மார்த்தா மரியாவை போல உம்மிடத்தில் விரைந்து வந்து எங்களுடைய தேவைகளை உம்மிடத்தில் கொட்டி உமது அருளினாலும் இரக்கத்தினாலும் விடுதலையும் சுகத்தையும் கண்டடைய இந்த நாளிலே எங்களுக்கு அருள் தாரும். எங்களோடு இணைந்து எங்கள் துன்பங்களிலே பங்கேற்கிறவரே, எங்களுக்காக மனதுருகி கண்ணீர் வடித்து எங்கள் பாவங்களுக்கு பரிகரித்தவரே, உமது திருநிழலிலே எங்கள் வாழ்வின் தேவைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். இன்று கல்லறைகளாக மாறிக்கொண்டிருக்கிற எமது வாழ்வை இன்று உமது அதிகாரத்தினால் கட்டுக்களை உடைத்து எங்கள் வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்பட்டு உமக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு அருள் தாரும். நீ நம்பினால் மேலானதை காண்பாய் என்று மார்த்தாவை பார்த்து கூறிய ஆண்டவரே, இன்று நாங்கள் நம்புகிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் வியத்தகு காரியங்களை நீர் செயல்படுத்துவீர் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த நாளை உமக்கு அர்ப்பணித்து ஆரம்பிக்கிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம்.